இது எதோட நின்றுச்சு? இதோ நம்ம சி வரல் HTTP இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் கொடுத்த உடனே எம்டி ரீப்ளே ஃப்ரம் சர்வர்னு இருந்துச்சு. இது ஒரு கோடில் ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருந்துச்சு. இப்போ அதை சரி பண்ணிட்டேன். கிட்டப்பில் அப்லோட் பண்ணும்போதும் அதை மாற்றி அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ செக் பண்ணால் கரெக்டாக வரும். இங்கே கரண்ட் போனதுனால நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் லாகின் பண்ணிக்கிறேன். Ubuntu அப்ளிகேஷன் டயர் சர்வரை லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, லாகின் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேக் ஹேண்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, மெசேஜ் ஹெல்த் செக் இஸ் ஓகே. இதுக்கு முன்னாடி வேறு ஒன்று வந்திருக்கும், இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதை செக் பண்ணி பார்த்துடலாம். டிரான்சாக்ஷன் இந்த கமெண்ட்டும் கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், ரிசல்ட் ID 1 அமௌண்ட் 400 டிஸ்கிரிப்ஷன் கிராசரிஸ் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா டிபி கனெக்ட் ஆகி நம்மளோட டேட்டா பேஸில் இருந்து இங்கே ஈஸ்ட் மிஷினுக்கு கொண்டு வருதுன்னு அர்த்தம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது லோட் பேலன்சர். இப்போ EC2 இந்த அப்ளிகேஷன் டயருக்கான டெப்ளாய்மெண்ட் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். sudo reboot now கொடுங்க. கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வெளியே போயிடும். அதாவது அப்ளிகேஷன் டயர் EC2வில் இருந்து வெளியே போயிடும். மறுபடியும் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க டிரான்சாக்ஷன் வருதான்னு. ஓகே, sudo systemctl status pm2 tab கொடுத்தா இதையும் செக் பண்ணி பார்த்துருங்க இந்த மாதிரி வருதான்னு. ரீபூட் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆக்டிவ் ரன்னிங் எனபிள்டு இந்த மாதிரி வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. இந்த கமெண்ட்டையும் இங்கே கொடுத்துட்றேன். ஓகே, இது வரைக்கும் அப்ளிகேஷன் டயர் டெப்ளாய்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதிலிருந்து எக்ஸிட் ஆகி பேஸ்டன் ஹாஸ்ட்டுக்கு வந்துடலாம். இப்போ பேஸ்டன் ஹாஸ்ட்டில் இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணுறது. இந்த லோட் பேலன்சர் அதாவது இன்டர்னல் லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணுறது. அப்ளிகேஷன் டயரில் எத்தனை மிஷின் அதாவது எத்தனை EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுதோ அத்தனை இன்ஸ்டன்ஸுக்கும் டிராஃபிக் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறதுக்காக லோட் பேலன்சரும் அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அதையும் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம போய் கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண வேண்டியது டார்கெட் குரூப். இதிலே நான் வரிசையாக கொடுத்துருப்பேன். கிரியேட் ஏ டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் டார்கெட் குரூப். இதுக்கு பேர்
டார்கெட் டைப் இன்ஸ்டன்ஸ், பேர் வந்து அப்டேர் டார்கெட் குரூப்னு கொடுத்துட்றேன். போர்ட் நம்பர் இங்கே பேக் அண்ட் அப்ளிகேஷன் 4000 அப்படிங்கிற போர்ட்டில் தான் ரன் ஆகுது. ஸோ அதுதான் இங்கே கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ் IPv4 ஓகே, விபிசி ப்ராஜெக்ட் விபிசி. அதுக்கப்புறம் ஹெல்த் செக், இங்கேயும் ஹெல்த்னு கொடுத்துடலாம். ஓகே, இதுக்கப்புறம் வேறு எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேக் வந்து கொடுத்துடலாம். ஆட் நியூ டேக், நேம் கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணி அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ், இங்கே எந்த இன்ஸ்டன்ஸுமே இப்போ நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இங்கே கிரியேட் டார்கெட் குரூப், எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கிரியேட் டார்கெட் குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, டார்கெட் 0, ஹெல்த்தி 0, அன்ஹெல்த்தி 0, யூஸ்டு 0, இனிஷியல் 0, ட்ரைனிங் 0, எல்லாமே 0. இங்கேயும் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துறேன். பாருங்கள், எதுவுமே இன்னும் கிரியேட் ஆகலை. இப்போ லோட் பேலன்சர், கிரியேட் லோட் பேலன்சர் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதை கிரியேட் பண்ணுங்கள். லோட் பேலன்சரோட நேம் INT லோட் பேலன்சர், அதாவது இன்டர்னல் லோட் பேலன்சர். இந்த ஸ்கீம்ங்கிறது இன்டர்நெட் ஃபேஸிங் இன்டர்னல், இந்த மாதிரி 2 இருக்கும். நாம் இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் தான் இன்டர்நெட்டுக்கு கொடுக்க போகிறோம், அதாவது யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறோம். இந்த லோட் பேலன்சர் நமக்கான யூஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது AWSக்குள்ளே மட்டும்தான் யூஸ் ஆக போகுது. ஸோ அதனால் இன்டர்னல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, லோட் பேலன்ஸ் IP அட்ரஸ் டைப் IPv4 மட்டும் இருக்கட்டும். நெட்வொர்க் மேப்பிங் ப்ராஜெக்ட் விபிசி வந்து ப்ராஜெக்ட் விபிசி. அவைலபிலிட்டி ஜோன், 2 அவைலபிலிட்டி ஜோனும் கொடுங்க. இங்கே என்ன கொடுக்கணும்னா கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட் சப்நெட் 1, ப்ரைவேட் சப்நெட் 2 ரெண்டுமே கொடுக்கணும். பப்ளிக் கொடுத்துடக்கூடாது. ப்ரைவேட் சப்நெட் 1, ப்ரைவேட் சப்நெட் 2. ஓகே, ரெண்டுமே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி குரூப் டிஃபால்ட்டை எடுத்து விட்டுருங்க. இதுக்குன்னு நம்ம கிரியேட் பண்ண செக்யூரிட்டி குரூப் என்னது, லோட் பேலன்சர், இன்டர்னல் லோட் பேலன்சர் செக்யூரிட்டி குரூப். அதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே லிசனர் HTTP 80, இது ஓகே கரெக்டு தான். ஃபார்வர்டு டு டார்கெட் குரூப் அப்ளிகேஷன் டயர் டார்கெட் குரூப். இப்போ இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணோம்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை. ஆட் நியூ டேக், இங்கே நேம் வேல்யூ, இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இங்கெல்லாம் எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிரியேட் லோட் பேலன்சர். ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ டார்கெட் குரூப்பில் இப்போ வரைக்கும் போய் பாருங்கள். டார்கெட் குரூப் அப்ளிகேஷன் டயர் டார்கெட் குரூப் 0வில் தான் இருக்கும். எல்லாமே ரீஃப்ரெஷ் பண்ணாலும் எதுவுமே வந்திருக்காது. நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் இதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கனக்குள்ள இன்ஸ்டன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ் போயிடலாம். கீப்பர் தேவையில்லை. இன்ஸ்டன்ஸ் போயிட்டு நம்ம இந்த அப்ளிகேஷன் டயர் இந்த இன்ஸ்டன்ஸை தான் இப்போ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இது ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு செலக்ட் பண்ணி ஆக்ஷன், இமேஜ் அண்டு டெம்ப்ளேட்ஸ்,
அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் இமேஜ் கொடுத்துட்டு உங்களுக்குள்ள ஒரு இமேஜ் நேம் அப்டேர் ஏஎம்ஐ, இமேஜ் டெஸ்கிரிப்ஷன் இதையே அப்படியே கொடுத்துட்றேன். பேஸ்ட். ரீபூட் ஆனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆட் வேல்யூ, ஆட் நியூ டேக், இங்கே நேம். ஓகே கொடுத்து கிரியேட் இமேஜ் கொடுத்துட்றேன். எனக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்த்துடலாமா? இந்த இமேஜுக்குள்ளே ஏஎம்ஐஸில் போய் பார்த்தா அப்டேர் ஏஎம்ஐ கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது லான்ச் டெம்ப்ளேட். கிரியேட் லான்ச் டெம்ப்ளேட். இங்கே நேம் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு அப்டேர் டெம்ப்ளேட். டெம்ப்ளேட் வெர்ஷன் ஃபர்ஸ்ட்னு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் டேக்ஸ், ஆட் நியூ டேக், இங்கே நேம். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வேல்யூவாக கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் அண்டு ஓஎஸ் இமேஜஸ், இங்கே மை ஏஎம்ஐ இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஓன்டு பை மீ இருக்கா, அதை செலக்ட் பண்ண உடனே இங்கே ஒரு இமேஜ் காட்டும், அப்டேர் ஏஎம்ஐ. இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம்ல ஒரு ஏஎம்ஐ, அந்த ஏஎம்ஐ தான் இது. இன்ஸ்டன்ஸ் டைப் நமக்கு T3 மைக்ரோ. இதுக்கு முன்னாடி T3 மைக்ரோவில் தான் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போவும் அதிலேயே கொடுப்போம். கம்மியாக கொடுத்தா கொஞ்சம் ஹேங் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, கீப்பர் ஏடபிள்யூஎஸ் ப்ராஜெக்ட், நம்ம கிரியேட் பண்ண ஏடபிள்யூஎஸ் ப்ராஜெக்ட் கீ பேர் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே நெட்வொர்க்கிங் எதுவுமே கொடுக்க வேணாம், அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுருங்க. கிரியேட் செக்யூரிட்டி குரூப், செலக்ட் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்பே இருக்கட்டும். இங்கே கிளிக் பண்ணி இப்போ நம்ம எதுக்கு செக்யூரிட்டி குரூப் கொடுக்க போகிறோம்னா இந்த லான்ச் டெம்ப்ளேட் எதுக்கானதுன்னா அப்டேருக்கானது. ஸோ அப்டேர் செக்யூரிட்டி குரூப் தான் கொடுக்கணும். ஓகே கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அவ்வளோதான், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கிரியேட் இமேஜ். கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் லான்ச் டெம்ப்ளேட். டெம்ப்ளேட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். நம்ம இது வரைக்கும் என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு டார்கெட் குரூப், அதுக்கப்புறம் லோட் பேலன்சர், அதுக்கப்புறம் ஒரு ஏஎம்ஐ இமேஜ், அதுக்கப்புறம் ஒரு டெம்ப்ளேட். இப்போ லாஸ்ட்டாக ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். இங்கே ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் நேம் கொடுத்துடலாம், அப்டேர் -ASG. லான்ச் டெம்ப்ளேட்டில் இப்போ நம்ம கிரியேட் பண்ண அப்டேர் டெம்ப்ளேட் அது கொடுத்துடலாம். வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ் டைப் ரெக்யர்மெண்ட்ஸ், இதெல்லாம் இந்த டெம்ப்ளேட்லேயே கொடுத்தாச்சு. T3 மைக்ரோன்னு வந்துருச்சு. ஓகே, விபிசி ப்ராஜெக்ட் விபிசி. அவைலபிலிட்டி ஜோன் வந்து இங்கே ப்ரைவேட் 2, ப்ரைவேட் 1 ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லோட் பேலன்சிங், இங்கே
அட்டாச் டு அன் எக்ஸிஸ்டிங் லோட் பேலன்சர் அதுக்கு செலக்ட் பண்ணிட்டு சூஸ் ஃப்ரம் யுவர் லோட் பேலன்சர் டார்கெட் குரூப் இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ண டார்கெட் குரூப் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு டிசைர்டு கெப்பாசிட்டி ஒன்றே இருக்கட்டும். மினிமம் டிசைர்டு கெப்பாசிட்டி நான் 2 கொடுக்குறேன். மேக்ஸிமம் டிசைர்டு கெப்பாசிட்டி 4 கொடுக்குறேன். ஓகே, இதுக்கப்புறம் டார்கெட் இது ஆப்ஷனல். இது எதுவுமே இப்போதைக்கு சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மற்றது எல்லாமே அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. டிசைர்டு கெப்பாசிட்டி இங்கேயும் 2 கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு டேக் நேம் இங்கே ஆப்டயர் ஏஎஸ்ஜி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கரெக்டாக கீழே வந்து கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. ரீஃப்ரெஷ் கொடுங்க. ஓகே, இப்போ போய் நம்ம டார்கெட் குரூப்பை செக் பண்ணி பார்க்கலாமா? அப்ளிகேஷன் டார்கெட். ஓகே, இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், 2 இன்ஸ்டன்ஸ் இங்கே வந்துருச்சு. இப்போ தான் கிரியேட் ஆகுது. ஹெல்த் ஸ்டேட்டஸ் இனிஷியல் 2. இதை கிளிக் பண்ணி செக் பண்ணலாம். ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ 2 இன்ஸ்டன்ஸ் புதுசாக கிரியேட் ஆகிருக்கும். அப்டேர் ஏஎஸ்ஜி இப்போ தான் இனிஷியலைசிங் ஆகுது. ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் மூலியமாக இது கிரியேட் ஆனது. ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் எல்லா வேலையும் டேட்டா பேஸில் இருந்து, அதாவது கீழே இருந்து லோட் பேலன்சர் வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதா வெப்டேருக்கான ஒரு EC2 கிரியேட் பண்ணிடலாம். லான்ச் இன்ஸ்டன்ஸ் நேம் வெப்டயர்னு கொடுக்குறேன். இமேஜ் உபுண்டு கொடுத்துக்கிறேன். உபுண்டு சர்வர் இந்த சர்வரே இருக்கட்டும், 24.04. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் டைப் T3 மைக்ரோ வேணாம், கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். T3 ஸ்மால் எடுத்துக்கிறேன். ஆனால் T3 மைக்ரோ கொஞ்சம் நேரத்தில் ஹேங் ஆயிடுது. அப்படியே T3 ஸ்மால் npm இன்ஸ்டால் கமெண்ட் கொடுக்கும்போதே அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுது. ஓகே, T3 ஸ்மால் கொடுத்துக்கிறேன். கீ பேர் AWS ப்ராஜெக்ட், கீ பேர் நெட்வொர்க் VPC ப்ராஜெக்ட் VPC. சப்நெட் இங்கே சப்நெட் வந்து பப்ளிக் சப்நெட் கொடுக்கணும். பப்ளிக் 1 இந்த சப்நெட் கொடுத்துக்கிறேன். ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி இது எனேபிள் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ரைவேட் ஐபிக்கு நேட் கேட்வே இருக்குது. அந்த பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணிக்கும். நெட்வொர்க்குக்கு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கும். இதில் இன்டர்நெட் கேட்வே வழியாக வர்றதுனால நமக்கு பப்ளிக் ஐபி தேவை. ஸோ அதனால் எனேபிள் பண்ணிக்கிறேன். செலக்ட் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் இதை கிளிக் பண்ணி வெப்டேர் செக்யூரிட்டி குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மற்றது எல்லாமே ஓகே தான். லான்ச் இன்ஸ்டன்ஸ் இது பாருங்கள், 3/3 செக்ஸ் பாஸ்டு 3/3 செக்ஸ் பாஸ்டு அப்படின்னு வந்துருச்சு.
இப்போ போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் டார்கெட் குரூப்பில் ஹெல்த்தின்னு வந்துருச்சான்னு. இங்கே பாருங்கள் 2 ஹெல்த்தின்னு வந்துருச்சு, அன்ஹெல்த்தின்னு வரல. நம்ம கரெக்டாக எல்லா கமெண்ட்டு இன்ஃப்ராவும் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம், அதனால் ஹெல்த்தின்னு வந்துருச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருச்சான்னு செக் பண்ணிடலாம். இன்னும் இனிஷியலைசிங்லேயே இருக்கு. ஓகே, பப்ளிக் ஐபி அட்ரஸ் இது. இங்கே போய் இது பேஸ்டன் ஹாஸ்டில் தான் இருக்கும், ஒரு கைக்கிட்டு தான் இருக்குது, கனெக்ஷன் லாஸ் ஆகலை. SSH Ubuntu. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற கோடெல்லாம் நம்ம காப்பி பண்ணி கொண்டு போயிடலாம். CD AWS அப்ளிகேஷன் கோட் என்டர் LS. ஓகே, இப்போ இங்கே இருக்கிற nginx.conf வெப்டேர் இந்த ரெண்டு, ஒரு ஃபைல் ஒரு டைரக்டரி ரெண்டுமே காப்பி பண்ணி இந்த சர்வருக்கு கொண்டு போயிடலாம், அதாவது வெப்டேர் சர்வருக்கு கொண்டு போயிடலாம். இதோட ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் இங்கே இருக்குது. ஓகே, அதுக்கான கமெண்ட் என்னென்னா, வெப்டேர் இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ வெப்டேர் டெப்ளாய்மெண்ட் பேஸ்டன் ஹாஸ்ட்டை லாகின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கோட் காப்பி பண்ணணும். இந்த கோட் காப்பி பண்ணுறதுக்கான கமெண்ட் SCP கமெண்ட் இங்கே இருக்கும், இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இதோ வெப்டேர். அதுக்கு முன்னாடி nginx.conf அப்படித்தானே இருக்கு. ஓகே, scp-r nginx.conf வெப்டேர் ஸ்பேஸ் ubuntu at இந்த ஐபி அட்ரஸ், ப்ரைவேட் ஐபி அட்ரஸ், வெப்டேரோட ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு :home/ubuntu. ஓகே, கரெக்டு தான். என்டர் கொடுக்குறேன். ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது, நான் எஸ் கொடுத்துட்றேன். எஸ் கொடுத்த உடனே ஃபைல் எல்லாமே காப்பி ஆயிடுச்சு. இந்த சர்வரில் இருந்து அந்த சர்வருக்கு காப்பி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்தால் பெர்மிஷன் டினைடு இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இந்த கமெண்ட்டை இங்கே கொடுத்துட்றேன். காப்பி கரெக்டு தான் கமெண்ட். ஓகே, இதுக்கப்புறம் இப்போ நம்ம வெப்டேர் EC2-வை லாகின் பண்ணிக்கலாம். SSH Ubuntu at அந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்
காப்பி, என்டர். இப்போ லாகின் ஆயிரும். ஓகே, லாகின் ஆயிருச்சு. இப்போ நம்ம காப்பி பண்ணி கொண்டு வந்த இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கான்னு செக் பண்ணிடலாம். எல்எஸ் பாருங்கள், என்ஜினிக்ஸ் கான்ஃப் வெப்டேர் ரெண்டுமே இருக்குது. இப்போ இது ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால sudo அப்டேட் அப்கிரேட் கொடுத்துடலாம். sudo apt update sudo apt upgrade -y. ஓகே, அப்டேட் அப்கிரேட் ஆகட்டும். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போயிடலாம். sudo apt install -y curl build -essential இதையும் ரன் பண்ணிக்கலாம். காப்பி, sudo apt install -y curl build -essential இதையும் ரன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் ஆயிடுச்சு, ஆகட்டும். இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது நோட் வெர்ஷன் மேனேஜர். ஃப்ரண்ட் எண்டும் நோட்லேயே ரன் ஆகுது, அதனால் அதையே மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிடுறோம், இதை இங்கே பேஸ்ட் பண்ணிடுறோம். இன்ஸ்டால். இதுக்கப்புறம் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஓகே, செக் பண்ணி பார்த்துடலாம் வெர்ஷன். ஓகே, 0.39.7 அதுதான் நாமளும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 0.39.7. ஓகே, nvm install 18 nvm install 18 என்டர். இன்ஸ்டால் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் ரெண்டையுமே செக் பண்ணிடலாம், நோடும் என்பிஎம்மும். ஓகே, அதுவும் வெர்ஷன் காட்டுது. இதுக்கப்புறம் தான் நம்ம npm install அப்படிங்கிற கமெண்ட் ரன் பண்ணணும். இந்த கமெண்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வெப்டயர் ஃபோல்டருக்குள்ளே இருக்கணும். cd /home /ubuntu /webtair. ஓகே, இதை நான் காப்பி பண்ணி இங்கேயே கொடுத்துட்றேன். ஓகே, எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா readme package.json public src இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் தான் npm install அப்படிங்கிற கமெண்ட் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரன் ஆகும் ஓரத்தில். இந்த மாதிரி ரன் ஆகும்போது உங்களுக்கு ரன் ஆகாமல் ஸ்டக் ஆகி நின்றுச்சு, ரொம்ப நேரமாக இந்த மாதிரி இது சுத்தமாக ஸ்டக் ஆகி நின்றுக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வெப்டயரை கிளிக் பண்ணிட்டு மானிட்டரிங் போனீங்கன்னா இங்கே செக் பண்ணிக்கலாம். CPU செக் பண்ணிங்கன்னா லோக்கல் டைம் இங்கே செக் பண்ணிங்கன்னா இது இந்த பர்சன்டேஜ் ஏறிக்கிட்டே போகும். 30, 40, 50, 60ன்னு ஏறிக்கிட்டே போகும். இந்த மாதிரி ஏறிக்கிட்டே போயிருச்சுன்னா ரேமோ சிபியூ ஃபுல்லாகிருச்சுன்னு அர்த்தம். ரேம் ஃபுல்லானாலும் இந்த சிபியூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போச்சுன்னா
இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டன்ஸு ஸ்டாப் பண்ணிடுங்க. 2-3 வாட்டி ஸ்டாப் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஃபோர்ஸ் ஸ்டாப்பும் பண்ணுங்க. அப்போ தான் ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டன்ஸ் டைப் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே பாருங்கள், இப்போ சுற்றுது. எனக்கு ஒன்றும் ஹேங் ஆகலை, ஏன்னா நான் T3 ஸ்மால் கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் வார்னிங் வரும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எரர் எல்லாம் ஒன்றும் இல்லை. கோட் ரன் ஆகுறதுக்கு இது எந்த டிஸ்டர்புமே இருக்காது. இது ஜஸ்ட் வார்னிங் தான், இது விட்டுறலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம npm run build இந்த கமெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். np ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணி பார்த்துட்றேன். ls-al கொடுத்தா இங்கே பாருங்கள், பில்ட்னு எந்த ஃபைலும் எந்த ஃபோல்டருமே இல்லை. இப்போ இங்கே npm இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் node_modules package-lock.json இந்த ரெண்டுமே கிரியேட் ஆகிருக்கு. இங்கே இப்போ இந்த கமெண்ட் கொடுத்த உடனே npm run build இந்த கமெண்ட் கொடுத்த உடனே இங்கே buildன்னு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகும். npm run build enter. Creating an optimized production build. Okay, the build folder is ready to be deployed. Find out more about deployment here. Okay, build ls-al ls-al கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா பாருங்கள், இங்கே பில்ட்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது nginx. இந்த பில்டுங்கிற ஃபோல்டர் தான் ஃப்ரண்ட் எண்டுக்கானது கோடு. இதை நம்ம nginxல ரன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு nginx இன்ஸ்டால் பண்ணிடலாம். sudo apt install nginx enter. எஸ், இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இந்த கமெண்ட் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். காப்பி curl http localhost கொடுத்து என்டர் கொடுத்து பாருங்களேன். இங்கே பாருங்கள், வெல்கம் டு nginx வந்திருக்கா? இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஓகே, அதாவது nginxோட டிஃபால்ட் பேஜ் ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் sudo rm இந்த கமெண்ட்டை ரன் பண்ணுங்கள். அதாவது அந்த nginx ரன் ஆகிற அந்த nginx வெப் சர்வர் எங்கே ரன் ஆகுதுன்னா இந்த HTML பாத்துக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸை வச்சு தான் ரன் ஆகுது. அது எல்லாமே இப்போ டெலீட் பண்ண போகிறோம். ஏன் டெலீட் பண்ண போகிறோன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல் எதுவுமே ரன் ஆக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். curl http localhost கொடுத்து என்டர் கொடுத்து பாருங்கள். forbidden 403 forbidden வந்திருக்கா? இப்படியும் வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது இதுதான் கமெண்ட். பில்டுன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சா? அதுக்குள்ளே இருக்கிற கமெண்ட் எல்லாம் இந்த HTML ஃபோல்டருக்குள்ளே போகணும். ஸோ அதுக்கான காப்பி கமெண்ட் தான் இது. என்டர் கொடுத்துட்றேன். இப்போ எல்லாமே போயிருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துடலாம். காப்பி பேஸ்ட் பண்ணால் பாருங்கள், இந்த /var/www/html
இதுக்குள்ளே பாருங்கள் இந்த ஃபைலெல்லாம் இப்போ வந்துருச்சு. ஓகே, இந்த ஃபைலெல்லாம் வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் விசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கணும்ல. அதுக்கு முன்னாடி இதுக்கான கான்ஃபிகரேஷன் ஃபைல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இதை நான் காப்பி பண்ணிட்டு இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். அதாவது /etc/nginx/sites available/ இந்த பாத்துக்குள்ளே போகிறேன். சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து இந்த பாத்துக்குள்ளே போகிறேன். போயிட்டு ls கொடுத்தோம்னா பாருங்கள் டிஃபால்ட்டுன்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை ஃபஸ்ட்டு பேக்கப் எடுத்துக்கலாம். ls -al ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஃபைலை ஒரு பேக்கப் எடுத்துக்கலாம். இதே இடத்துலையே பேக்கப் எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, sudo move default அப்படிங்கிற ஒரு பேரை default.backup அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுறோம். வேற எதுவுமே பண்ணல. இப்போ பாருங்க ls-al கொடுத்து என்டர் பண்ணோம்னா இந்த ஃபைலே இருக்காது. டிஃபால்ட் அப்படிங்கிற ஃபைல் இருக்காது. அதுக்கு பதிலாக default.backup அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். இப்போ இங்கே டிஃபால்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் கொண்டு வரணும். அப்போ தான் nginx கரெக்டாக ரன் ஆகும். அதுக்கு cd வேணாம், mv/home/ubuntu nginx.conf இதை வச்சுட்டு default என்டர் கொடுக்குறேன். cannot move permission sudo கொடுக்கலையோ. ஓகே, sudo கொடுத்து என்டர் கொடுக்குறேன். மூவ் ஆயிடுச்சு. இப்போ ls-al கொடுத்து செக் பண்ணி பாருங்க, டிஃபால்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் வந்துடும். ஓகே, இப்போ இந்த டிஃபால்ட் ஃபைலை நம்ம எடிட் பண்ணணும். நானும் டிஃபால்ட் என்டர் sudo கொடுக்கணும். sudo நானும் டிஃபால்ட் இந்த கமெண்ட் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல நாம நம்மளோட இன்டர்னல் லோட் பேலன்ஸரை ஆட் பண்ணணும். ரீப்ளேஸ் வித் இன்டர்னல் லோட் பேலன்சர் இருக்கா, இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
லோடு பேலன்ஸருங்க. ஓகே, இந்த லோடு பேலன்ஸர் கிளிக் பண்ணிட்டு டிஎன்எஸ் நேம் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இங்கே ரூட்டு, இந்த ரூட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. /var நான் GitHubல அப்லோட் பண்ணும்போது இந்த ரூட்டே கொடுத்து வச்சிடுறேன். நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. /html/ ஓகே, Ctrl+O Ctrl+X கொடுத்து சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, இது முடிச்சதுக்கப்புறம் sudo nginx செக் பண்ணிடலாம். சின்டெக்ஸ் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். டெஸ்ட் ஃபெயில்டு, என்ன தப்பு? யூசர் டைரக்டரி நாட் அலோடு இன் etc nginx sites enable default file. இந்த ஃபைல் வேணாம், நான் உங்களுக்கு வேற ஃபைல் தரேன், அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் GitHubல அது கொடுத்துட்றேன். நானோ sudo கொடுக்கணுங்க. sudo nano default enter. ls-al கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபால்ட் பேக்கப்பும் எடுத்தாச்சு. இந்த டிஃபால்ட் ஃபைலை இப்போ எடிட் பண்ணணும். sudo nano default என்டர். இங்கே கொடுத்தோன்னா இங்கே பாருங்க, இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக்.
இந்த மாதிரி இருக்கும். இன்டர்னல் ஃபேஸிங் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் அழிச்சிட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. இன்டர்னல் லோட் பேலன்சரில் இன்டர்னல் லோட் பேலன்சர் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம்ல, லோட் பேலன்சரில் இன்டர்னல் லோட் பேலன்சர் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளோதான். கண்ட்ரோல் ஓ, என்டர், கண்ட்ரோல் எக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ஜினிக்ஸ் சின்டாக்ஸ் செக் பண்ணிடலாம். sudo nginx -t செக் பண்ணிங்கன்னா பாருங்கள், சின்டாக்ஸ் ஓகே, டெஸ்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல். இதுக்கப்புறம் நம்ம ரீஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். sudo system control restart nginx. ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ செக் பண்ணி பார்த்துடலாமா? இதை காப்பி பண்ணிக்கிறேன், லோக்கல் ஹாஸ்ட்னு, என்டர். ஓகே, இந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறம் இதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். இதை செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக தெரிஞ்சிடும். என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் ஐடி 1, அமௌண்ட் 400, டிஸ்கிரிப்ஷன் கிராசரிஸ் இந்த ரிசல்ட் வரணும். இது வரலைன்னா நம்ம இங்கே ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஓகே, இதுக்கப்புறம் ஹெல்த் கொடுத்துருக்காங்களா கோட்டில்? இல்லை, தெரியலையே, அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ லோடு பேலன்சர் கிரியேட் பண்ணிடலாம். இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியலையே. சரி, ஒரு வாட்டி செக்யூரிட்டி குரூப் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். வெப்டர் ஆர்டர்
IP4 சேவ் குரூப்ஸ். ஓகே, இப்போ நம்ம இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ப்ரௌசர்லேயே செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, வந்துருச்சு பாருங்க. டிபி டெமோ கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ஆட் பண்ணி பார்க்கலாம். 100 ஃபுட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா இதோ 100 ஃபுட் ஐடி 2ல் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ இதை மறுபடியும் செக்யூரிட்டி குரூப்பில் போய் ரூலை எடுத்துடலாம். HTTP ரூலை எடுத்துடலாம். டிஃபால்ட் வெப்டேர் HTTP custom delete save rules. அவ்வளோதான். இப்போ நம்ம இது வரைக்கும் முடிச்சாச்சு. இது வரைக்கும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம லோட் பேலன்சரும் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் தான் கிரியேட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ லோட் பேலன்சரும் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்ண போகிறோம். அதை கிரியேட் பண்ணிடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணணும். கிரியேட் டார்கெட் குரூப். இங்கே இன்ஸ்டான்ஸ் டார்கெட் டைப் இன்ஸ்டான்ஸ் டார்கெட் குரூப் நேம் வெப்டேர் டார்கெட் குரூப். இதை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். போர்ட்டு ஓகே 80 விபிசி வந்து ப்ராஜெக்ட் விபிசி. ப்ரோட்டோகால் வெர்ஷன் HTTP 1. ஓகே, ஹெல்த் செக் அப்படியே ஸ்லாஷ் பாத்லேயே இருக்கட்டும். வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேக் நேம் வேல்யூ வெப்டேர் டிஜி. நெக்ஸ்ட்டு இதில் எதுவுமே செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நெக்ஸ்ட்டு கிரியேட் டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லோட் பேலன்சர் கிரியேட் லோட் பேலன்சர் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அதை கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே நேம் எக்ஸ்டர்னல் லோட் பேலன்சர் EXTLB. இன்டர்நெட் பேசிங் தான் செலக்ட் பண்ணிக்கணும் இங்கே. இதுக்கப்புறம் IPv4 டுவெல். இங்கே டுவெல் ஸ்டாக் கொடுத்துக்கோங்க. ஓகே, டுவெல் ஸ்டாக் கூட வேணாம், IPv4 மட்டுமே இருக்கணும். IPv4 நெட்வொர்க் மேப்பிங் விபிசி ப்ராஜெக்ட் விபிசி. அப்புறம் அவைலபிலிட்டி ஜோன் ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பப்ளிக் 1 பப்ளிக் 2 கொடுக்கணும். பப்ளிக் 1 பப்ளிக் 2 கொடுத்துக்கோங்க. செக்யூரிட்டி குரூப்ஸ் டிஃபால்ட் எடுத்து விட்டுட்டு
இதுக்கான செக்யூரிட்டி குரூப் எக்ஸ்டர்னல் லோட் பேலன்ஸருக்கான செக்யூரிட்டி குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு லிசனர் ஹெச்டிடிபி 80 டிஃபால்ட் ஆக்ஷன் டார்கெட் குரூப் வந்து வெப்டேர் டார்கெட் குரூப், ஃபார்வர்டட் டார்கெட் குரூப் வந்து வெப்டேர் டார்கெட் குரூப். இது ஓகே. லோட் பேலன்சர் நேம் வேல்யூ ext லோட் பேலன்சர். ஓகே. இப்போ இங்கே பாருங்கள் AWS வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் இருக்குது. இப்போவே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, கொஞ்ச நேரம் இதெல்லாம் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் புதுசாக க்ரியேட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் லோட் பேலன்சர். லோட் பேலன்சர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே. லோட் பேலன்சர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது இமேஜ். இந்த அப்ளிகேஷன் டயரை ஒரு இமேஜாக க்ரியேட் பண்ணணும். ஆக்ஷன் இமேஜ் டெம்ப்ளேட் கிரியேட் இமேஜ் அப்டேர் AMI. இதையே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துக்கிறேன். ரீபூட் இன்ஸ்டன்ஸ். ஓகே. நேம் இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். கிரியேட் இமேஜ். இமேஜும் கிரியேட் ஆயிரும். ஓ, அப்டேரில் வெப்டேர் நான் மாற்றி கொடுத்துட்டேன். லோட் பேலன்சருக்கு என்ன கொடுத்தேன்? எக்ஸ்டர்னல் லோட் பேலன்சர். ஓகே. டார்கெட் குரூப் அதுக்கு வெப்டேர் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் லான்ச்சிங் டெம்ப்ளேட். கிரியேட் லான்ச் டெம்ப்ளேட். இங்கே வெப்டேர் டெம்ப்ளேட் வெர்ஷன் ஃபர்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். இதை காப்பி பண்ணிட்டு டேக்ல கொடுத்துட்றேன். ஆட் நியூ டேக் நேம். வேல்யூ கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஓஎஸ் மை ஏஎம்ஐ செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஓனடு பை மீ, இங்கே வெப்டேர் ஏஎம்ஐ செலக்ட் பண்ணிக்கோங்க. வெப்டேர் ஏஎம்ஐ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் டைப் T3 ஸ்மால். கொஞ்சம் லோட் ஆகுது பேஜ். T3 ஸ்மால் கொடுத்துக்கிறேன். ஓகே. இதுக்கப்புறம் கீப்பர் AWS ப்ராஜெக்ட் நெட்வொர்க் இது அப்படியே விட்டுறலாம்.
செக்யூரிட்டி குரூப் மட்டும் கொடுத்துக்கோங்க. இது வெப் டயர் செக்யூரிட்டி குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. வெப் டயர் செக்யூரிட்டி குரூப். ஓகே. மற்றபடி வேறு எதுவுமே தேவையில்ல. கிரியேட் லான்ச் டெம்ப்ளேட். கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்ண வேண்டியது. கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். இங்கே வெப் டயர் ஏஎஸ்ஜி அப்படின்னு நேம் கொடுத்துட்றேன். இந்த நேமை காப்பி பண்ணிக்கிறேன். லான்ச் டெம்ப்ளேட் வந்து வெப் டயர் டெம்ப்ளேட். வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட். விபிசி வந்து ப்ராஜெக்ட் விபிசி. இன்ஸ்டன்ஸ் டைப் பாருங்க T3 ஸ்மால். நம்ம டெம்ப்ளேட்டில் கொடுத்தா அதே இங்கே செலக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவைலபிலிட்டி ஜோன் என்னென்னா பப்ளிக் 1 பப்ளிக் 2. பப்ளிக் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. பப்ளிக் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட் செலக்ட் பண்ணிக்கிறோன்னா பப்ளிக் 1 பப்ளிக் 2. ஓகே. நெக்ஸ்ட்டு attach an existing load balancer. select target group. வெப் டயர் டார்கெட் குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு desired capacity 2, minimum desired capacity 2, maximum 4. ஓகே. நெக்ஸ்ட்டு tag name வேல்யூ கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். இப்போ டார்கெட் குரூப்பில் போய் பார்க்கலாம். டார்கெட் குரூப் வெப் டயர் டார்கெட் குரூப். இங்கே பாருங்கள் எல்லாமே 0ன்னு இருந்திருக்கு. இங்கேயும் எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகலை. இப்போ ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். இனிஷியல் 2 மினிமம் டிசைர்டு 2 கொடுத்ததுனால இங்கே 2 இன்ஸ்டன்ஸ் இப்போ க்ரியேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கேயும் போய் செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் வெப்டயர் -ASG அப்படின்னு வரும். வெப்டயர் ASGன்னு 2 இப்போ இனிஷியல் ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கே 1 இங்கே 1 2 கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இந்த லோட் பேலன்சர் எக்ஸ்டர்னல் லோட் பேலன்சர், அதாவது இதுதானே இன்டர்நெட்டுக்கு போகுது. இதுதான் இன்டர்நெட் கேட்வே வழியாக யூஸரெல்லாம் இதை தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இதை லோட் பேலன்சர் எக்ஸ்டர்னல் லோட் பேலன்சர் கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன்எஸ் நேம் வரும். இதை வச்சு இப்போ இங்கே நாம் செக் பண்ணிடலாம். http எக்ஸ்டர்னல் லோட் பேலன்சர் என்டர் செக் பண்ணிங்கன்னா பேட் கேட்வே கிரியேட் ஆகலையே. இன்னும் கிரியேட் ஆகலையே. வேறு ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா இனிஷியலைசிங் ஆகிக்கிட்டு இருக்கு. டார்கெட் குரூப் இங்கே ஹெல்த்துன்னு வந்த உடனே இது ஓப்பன் ஆயிரும்.
ஓகே, அதுக்குள்ளே நம்ம இன்னொன்று க்ரியேட் பண்ண போகலாம். R53 route 53 க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு நான் என்னோட GoDaddy அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் என்கிட்ட ஒரு டொமைன் இருக்குது. என்னோட அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிக்கிறேன். சைன்இன் ஆயிடுச்சு. என்னோட டொமைன் நேம் modimasthan720.com, இதுதான் டொமைன் நேம். டொமைனுக்குள்ளே போய்க்கிறேன். டொமைனுக்குள்ளே போயிட்டு DNS, இங்கே நேம் சர்வர்ஸ், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போதைக்கு இந்த 2 நேம் சர்வர்ஸ் இருக்குது. இதுக்கான டிஃபால்ட் நேம் சர்வர். இப்போ நம்ம இங்கே இதை ரவுட் 53ல் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரவுட் 53ல் ஒரு ஹாஸ்டட் ஜோன் க்ரியேட் பண்ணிக்கலாம். create a hosted zone, domain name modimasthan720.com கொடுத்துறேன். descriptional optional இதே காப்பி பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே, டைப் info public hosted தான். ஓகே, டேக் எதுவும் வேணாம். create hosted zone. இப்போ கிரியேட் ஆன உடனே 2 ரெக்கார்ட் கிரியேட் ஆகும். ஒன்று NS ரெக்கார்ட், ஒன்று SOA ரெக்கார்ட். இந்த NS ரெக்கார்டு இருக்குல்ல, இங்கே ஒரு 4 நேம் சர்வர் கிரியேட் ஆகிருக்கும். இந்த நேம் சர்வரை என்னோட GoDaddy அக்கௌண்ட்டில் இருக்கிற நேம் சர்வரை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கணும். சேஞ்ச் நேம் சர்வர் கொடுத்துட்றேன். ஐ வில் யூஸ் மை ஓன் நேம் சர்வர்ஸ், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்கிறத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. காப்பி, கடைசியில் இங்கே பாருங்கள், காமுக்கு அப்புறம் .comக்கு அப்புறம் கடைசியில் இன்னொரு புள்ளி இருக்கும். இப்போ நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்க. இதை செக் பண்ணிக்கோங்க. இங்கே .netக்கு அப்புறம் இன்னொரு டாட் இருக்கும். அந்த டாட்டை வைக்கக்கூடாது, அதை அழிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஆட் நேம் சர்வர். மொத்தம் 4 நேம் சர்வர் இருக்கும். 4மே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆட் நேம் சர்வர், சேவ் கொடுத்தாச்சு. வெரிஃபை பண்ண சொல்லுது, நான் வெரிஃபை பண்ணுறேன். ஓடிபி வரும், அந்த ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கிறேன். வெரிஃபை கோட், ஓகே. நேம் சர்வர்ஸ் அப்டேட் ஆயிடுச்சு. இந்த 4மே இங்கே அப்டேட் ஆயிடுச்சு. இங்கே இருக்கிற 4 நேம் சர்வரும் அங்கே அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம
இதுக்கு முன்னாடி ஒரு சர்டிஃபிகேட் அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அது ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடலாம். க்ரியேட் சர்டிஃபிகேட் மேனேஜர். request a certificate, request a public certificate. Next, domain name www.modimastan720.com. இந்த நேமில் தான் நான் சர்டிஃபிகேட் வாங்க போகிறேன். ஓகே, டிசபிள் எக்ஸ்போர்ட் டிஎன்எஸ் வேலிடேஷன் ரெக்கமெண்டட். இதுவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், வேறு எதுவுமே தேவையில்ல. ரிக்வெஸ்ட் அனுப்பிடலாம். ஓகே, இந்த மாதிரி வந்த உடனே பெட்டிங்லேயே நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா பெட்டிங்லேயே தான் இருக்கும். இங்கே டொமைன் ரீஃப்ரெஷ் ஆகட்டும். ஓகே, கிரியேட் ரெக்கார்ட் இன் ரவுட் 53 இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த ஒரு ரெக்கார்டை இதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ண ஹாஸ்ட் ஜோன் இருக்கா, அங்கே வந்துடும். போய் பார்த்துடலாமா? ஹாஸ்டட் ஜோனில் ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா பாருங்க, சி நேம் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் கிரியேட் ஆயிரும். சி நேம் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் கிரியேட் ஆயிரும். ஓகே, இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் கிரியேட் ரெக்கார்ட். கிரியேட் ரெக்கார்ட் போய்க்கலாம். ரெக்கார்ட் நேம் சப்டொமைன் www. ரெக்கார்ட் டைப் இதுவே இருக்கட்டும். அலியாஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ரவுட் டிராஃபிக் endpoint raise to application அண்ட் கிளாசிக்கல் லோட் பேலன்சர் இருக்கா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீஜியன் நம்மளோட ரீஜியன் நார்த் வெர்ஜீனியா. சூஸ் லோட் பேலன்சர். நம்மளோட எலாஸ்டிக் இது எக்ஸ்டர்னல் லோட் பேலன்சர் தான் கொடுக்கணும். எக்ஸ்டர்னல் லோட் பேலன்சர். சிம்பிள் ரவுட்டிங்கையும் இருக்கட்டும். கிரியேட் ரெக்கார்ட். ஓகே, இப்போ ரெக்கார்ட் கிரியேட் ஆயிடுச்சு. டொமைனுக்கான ரெக்கார்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இது ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். http // add gateway.
என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? டார்கெட் குரூப் வெப்டேர் டார்கெட் அன்ஹெல்த்தியா? லோட் பேலன்சர் செக் பண்ணிக்கலாம். அன்ஹெல்த்தின்னு வந்திருக்கு. விபிசி கரெக்டான விபிசி தான் கொடுத்துருக்கோமா? ப்ராஜெக்ட் விபிசி தான் கொடுத்துருக்கோம். சப்நெட் பப்ளிக் சப்நெட் தான் கொடுத்துருக்கோம். இதுவும் பப்ளிக் சப்நெட் தான். ஓகே, இது எல்லாமே கரெக்டு. வெப்டேர் டார்கெட் குரூப் அதுவும் கரெக்டு தான். ஓகே, ஏஎம்ஐயில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். சவுண்டு